இல்ல. உங்களுக்கு தெரியும் கேபிஎஸ் டியூஷன் சென்டர் என்றாலே டிசிப்ளின் தான், ஒழுக்கம் தான் முதலிடம், இரண்டாவது தான் கல்வி. அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து தெரியும். இங்க வரும்போது இதுவரைக்கும் நீங்க காம்பவுண்டுடைய வெளியே எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா ஒன்ஸ் நீங்க உள்ள என்டர் ஆயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டிசிப்ளின், செகண்ட் எஜுகேஷன். ரெண்டு கண்ணு போலவே எங்களுக்கு. there are two eyes, எல்லாத்துமே இருக்கு, ரெண்டு கண்கள் இருக்கு. ஆனா கேபிஎஸ் டியூஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கு. ஒரு கண்ணு என்ன? டிசிப்ளின், ஒழுக்கம். இரண்டாவது கண்ணு என்ன? எஜுகேஷன், கல்வி. அந்த வகையில இரண்டு கண்ணையும் போற்றணும். ஒரு கண்ணை போற்றியாச்சு, கல்வியில சிறந்த மாணவ மாணவிகளை பாராட்டி பரிசுகள் வழங்கியாச்சு. இரண்டாவது என்ன பண்ணணும்? ஒழுக்கம். ஒழுக்கம் சொன்னா எதுல இருந்து ஆரம்பிக்கும்? வருகை பதிவு. நமக்கு கேபிஎஸ் டியூஷன் சென்டர் பாத்தீங்கன்னா எப்ப நீங்க கிளாஸ்ல என்ட்ராறீங்க அந்த டைம் என்ன பண்ணுவோம்? நோட் பண்ணுவோம். எப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறீங்க அந்த டைமே நாங்க நோட் பண்ணுவோம். இது எதுக்கு அப்படின்னா இது ஒரு ஒழுங்குக்காக, அதாவது டிசிப்ளினுக்காக என்ன பண்றது? இது எடுத்து ஒரு முயற்சி. இந்த முயற்சி நீங்க பார்க்கும்போது இன்னைக்கு 4 மணிக்கு டியூஷன், 4 மணிக்கு வரணும். மேக்ஸிமம் நம்ம டியூஷன்ல பிள்ளைங்க யாரும் லேட்டா வரதில்லை. அப்படியே லேட்டா வந்தாங்க அப்படின்னா அவங்க பெற்றோர்கள் முன்னக்கூட்டி நினைச்சணும், கண்டிப்பா முன் அனுமதி கேட்டுக்கணும். இல்ல அப்படின்னா முன் அறிவிப்பு செஞ்சுக்கணும், ஏர்லியரா இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அந்த ஒரு முறை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம்.